ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ரெசிஸ்டன்ட் க்ளவுஸ் நம்ம வீட்டிலையே பழைய துணியை வச்சு எவ்வளோ ஈஸியாக நீட்டாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அண்ட் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சாரி மன்னிச்சிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போனா தான் நான் சொல்கிறது புரியும். ஏற்கனவே வீடியோ கந்த கோலமாக வந்திருக்கு, எவ்வளவோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த க்ளவுஸ் ஆன்லைனில் என்ன ரேட்டு விற்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்க்ரீன் ஷார்ட் தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ ரேட்டு கொடுத்து நீங்கள் வாங்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையே கிடையாது. நம்ம வீட்டிலையே ஈஸியாக பழைய துணியை வச்சுட்டு சூப்பராக ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி கடையில் வாங்குற மாதிரி அதே குவாலிட்டியோடு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் நான் போடுற அடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் எனக்கும் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு பழைய நைட்டி கிளாத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. பார்த்திங்கன்னா என்ன அளவுன்னு கேட்டிங்கன்னா அளவெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. உங்கள் கையை வந்து 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. கிளாத்தை மடித்து போட்டுட்டு இந்த மாதிரி உங்கள் கையை அளவு வச்சுக்கோங்க. கையை அளவு வச்சுட்டு உங்களுக்கு சைடில் 1.5 இன்ச் இருக்கணும். விரலுக்கு ஃபிங்கர்ஸுக்கு மேலே வந்துட்டு 2 இன்ச் கேப் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நைட்டி கிளாத்து இல்லை வேறு உங்கள்கிட்ட என்ன கிளாத்து டிசைனிங் கிளாத் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைடில் 1.5 இன்ச்சு, மேலே இருக்கிற பார்ட் மட்டும் 2 இன்ச் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. அது என்ன கலராக வேணால் இருக்கட்டும். இந்த 4 கிளாத் மட்டும் சேம் கிளாத்தை எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், நான் 4 கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கிளாத்து ஒன் சைடாக இருக்கும், 2 கிளாத் வந்து இன்னொரு சைடாக இருக்கும். ஸோ உள்ளே வெளியே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கிளாத்து உள் பக்கமாக, 2 கிளாத்து வெளி பக்கமாக அந்த மாதிரி இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். பழைய பில்லோவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்சை நல்லா அப்படி பிச்சு விட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்பாஞ்சி ஆகும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு ஒரிஜினல் கிளாத் எடுத்திருக்கேன். அதாவது என்னோடய நைட்டி கிளாத் வந்துட்டு எடுத்துகிட்டு அதை வெளிப்பக்கமாக, அதாவது உள்பக்கமாக திருப்பி வச்சுருக்கேன். உள்பக்கமாக அதுக்கு மேலே இந்த ஸ்பாஞ்சு வந்து அப்படி மேலே செட் பண்ணி வைங்க. உங்களுக்கு எந்த அகலத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணி வைங்க. மேக்ஸிமம் ஒரு 3/4 இன்ச்சு நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் சொல்லி புரிகிறத விட நீங்கள் வீடியோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கிளாத் வெட்டி வச்சுருந்தோம்ல, அதை வந்து அதுக்கு மேலேயே அப்படி செட்டாக அப்படி அழுத்தி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம கிறிஸ்கிராஸாக ஸ்டிச் பண்ண போகிறோம். கிறிஸ்கிராஸ் அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஷேப்பும் வந்துட்டு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிராஸாக நீங்கள் ஸ்ட்ரிச் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நீங்கள் கிறிஸ்கிராஸ்னால் உட்காந்து முக்கோண ஷேப்பில் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு அதே மாதிரி ஸ்டிச் லைனாக போட்டுட்டு வந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். வீடியோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். இந்த மாதிரி அந்த அடியில் இருக்கக்கூடிய லைனிங் மட்டும் விலகாமல் பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது அந்த தப்பு பண்ணிட்டேன். பட் ஆனால் அது ஒரு பிரச்சனை இல்லை, கரெக்டாக நீட்டாக வந்துடும். ஏன்னா அந்த லைனிங் கிளாத்துக்கு மேலே நம்ம வேறு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம கொடுப்போம். அந்த ஒரிஜினல் கிளாத் வந்து நம்ம கொடுப்போம், அதனால் அது மறைஞ்சிரும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிறிஸ்கிராஸ்னால் எப்படி ஸ்டிச்சு போட்டிருக்கேன் அப்படிங்கிறது. அந்த ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது தெரியணுங்கிறதுக்காக தான் நான் ஒயிட் கலர் கிளாத் வந்து உள்ளே எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். இதுக்கு ஆப்போசிட் சைடில் அதை ரெடி பண்ணணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த ஸ்பாஞ்சு அந்த கிளாத்துலாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். வீடியோ கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃப்ரேமில் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 2 கிளாத் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்துட்டு அந்த கீழ் பக்கத்துலேருந்து சுற்றிக்கும் அப்படி தையல் போய் அந்த நான் இப்போ சொல்லியிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல அப்படி ஸ்டாப் பண்ணி லாக் ஸ்டிச் பண்ணிடுங்க. அதிலேருந்து ஒரு 3 இன்ச்சு கேப் விட்டு திருப்பி ஒரு லாக் ஸ்டிச் பண்ணி அதுக்கு கீழேருந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துலையும் கொஞ்சம் கேப் இருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு கேப்பு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. வெளிப்பக்கமாக அதாவது உள்பக்கமாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதையும் ரெடி பண்ணியாச்சு. அந்த ஸ்பாஞ்ச் வச்சுட்டு 2 கிளாத் வந்து ரெடி பண்ணியிருக்கோம், 2 பேட்டர்ன். ஸோ இதையும் அதே மாதிரி வெளிப்பக்கமாக ஸ்டிச் பண்ணி
அதாவது உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணி வெளிப்பக்கமாக திருப்பிக்கலாம். இந்த இடத்துல இருந்து அந்த கீழே இருக்க அந்த கை உள்ளே விடுவோம்ல அந்த கேப் மட்டும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. சைடில் இருக்க ஃபுல் கேப்பையும் ஃபுல்லுத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல சைடில், அந்த கிளாத்தில் மட்டும் சைட்லேயும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச்சு நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அது ஸ்பாஞ்ச் வச்சு தைச்சோம்ல, அதை வந்து ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக தைச்சிட்டு திருப்பிட்டேன். உள் பக்கம் வெளிப்பக்கமாக மாற்றி திருப்பி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து சைடில் ஒரு கேப் விட்டு ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த துணிக்குள்ளே நம்ம இப்போ ஸ்பாஞ்ச் வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்பி வச்சுருக்கோம்ல, இதை வந்துட்டு அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணணும். கரெக்டாக அந்த ஃபிங்கரோட சேரணும். அதுக்கப்புறம் அந்த 4 ஃபிங்கருக்கு கேப் இருக்குல்ல, ஸோ அது வந்து அது கூட சேரணும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃப்ரேமில் தான் இருக்கும் வீடியோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு தடவை மட்டும். நீங்கள் உங்கள் கைக்குள்ளே அந்த கையை வந்து அந்த ஸ்பாஞ்சு இது பண்ணியிருக்கோம்ல, ஸ்டிச் பண்ணோம்ல, அது உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி இந்த கிளாத்துக்குள்ளே விட்டிங்கன்னா கரெக்டாக உள்ளே இன்சர்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த ஃபிங்கர் வந்து கரெக்டாக அதில் செட் ஆகிருக்கிறது தெரியும். அந்த இடத்துல ஸ்பாஞ்சியாக இருக்கா. ஸோ அந்த ஃபிங்கருக்கும் அந்த 4 விரலுக்கும் அந்த பெரு விரலுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் லைட்டாக ஒரு நாச் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது திருப்பும்போது கரெக்டாக திரும்பி கொடுக்கும். கரெக்டாக இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கரெக்டாக நான் அந்த 2 விரல்ட்டு பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அது 2ஐயும் சேர்த்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உள்ளே வந்து ஸ்பாஞ்ச் தெரியும். ஸோ அந்த ஸ்பாஞ்சும் அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ஒரு கேப் விட்டு ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த கிளாத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். மொத்தமே 2 கிளாத்து தான் இருக்கும். ஸோ அந்த 2ஐயும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டு இதை நம்ம வந்து திருப்பி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போது இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் வழியாக அந்த ஸ்பாஞ்சி அந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா உள்ளே ஸ்டிச் பண்ணது. ஸோ அதை வந்துட்டு நம்ம இப்போ வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் கரெக்டாக நீங்கள் அந்த விரல் எல்லாத்தையுமே கரெக்டாக ஸ்டிச் பண்ண இடத்துல கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக எடுத்து விட்டாச்சு. இப்போ இதில் சைடில் ஒரு சின்ன கேப் விட்டோம்ல நம்ம ஒரு 3.5 இன்ச்சு, இதை வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம், க்ளோஸ் பண்ணுற மாதிரி. மேலேருந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது, அந்த கிளாத்தில் மட்டும்தான், அந்த ஸ்பாஞ்சி கிளாத்தில் ஸ்டிச் பண்ணக்கூடாது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லைனிங்கில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது நம்ம இது வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடும், இது வந்து வெளியே தெரியாது. உள் பக்கமாக இந்த கிளாத் வந்து இருக்கும். அந்த ஸ்பாஞ்சும் அதுக்கடுத்த அந்த ஒயிட் கலர் கிளாத் நம்ம கொடுத்தோம்ல, அது வந்து நமக்கு வெளியே தெரியாது. ஸோ இந்த மாதிரி எட்ஜஸில் தையல் போட்டுடலாம். இப்போது திருப்பி அந்த ஸ்பாஞ்சி கிளாத் இருக்குல்ல, அதுக்குள்ளே திருப்பி நம்ம இது வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த லைனிங் கிளாத்தை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்சர்ட் பண்ணோம்ல, அதே மெத்தட் தான். பட் இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 2 ஸ்டெப் தான் இருக்குது இது நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி அந்த விரலுக்குள்ளெல்லாம் கரெக்டாக இன்சர்ட் ஆகிருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸில் மட்டும் ஒரு சின்ன ஸ்டிச் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்காக, அது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. ஒரு ஃபுட் அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஸ்பாஞ்சி கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணோம்ல, 2 கிளாத்தையும் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு. ஸோ அதை அட்டாச் பண்ணும்போதே நீங்கள் சைடில் வந்துட்டு ஒரு லூப் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பட் நான் அதை மறந்துட்டேன். அப்படி ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமாவும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம க்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு கூட ரெடி பண்ணிடலாம். எந்த ஒரு ரொம்ப கஷ்டப்படவும் வேண்டாம், ரொம்ப டைமும் எடுக்காது, ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுனாலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலனாலோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை வந்து சேஞ்ச் ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக நான் சைடில் லூப் கட்டியிருக்கேன். லூப் கட்டிட்டு ஹேங்கரில் போட்டிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.